போட்டுருங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்புறம் இதில் வர கதை வந்துட்டு 90% உண்மையான கதைப்பா. அந்த உண்மையான கதையை வச்சு தான் இப்போ நாங்கள் இதை போட்டுட்ருக்குறது. அப்புறம் வந்துட்டு நம்ம வியூவர்ஸு சப்ஸ்கிரைபர்ஸு ஒரு லைக் போட்டுருங்கப்பா. நீங்கள் தான் நம்ம வியூவர்ஸு சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்க. நீங்களே ஒரு லைக் போடாமல் இருந்தீங்கன்னா வேறு யார் நமக்கு போடுவாங்க? அதனால் ஒரு லைக் போட்டுருங்க. நன்றி. ஹலோ, நான் கோமதி பேசுகிறேங்க. சொல்லுங்கம்மா. தெரியுது, சொல்லுங்கள். அது நாங்கள் வந்துட்டு முதல்ல வந்து மாப்பிள்ளையும் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லியிருக்கோங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு முறை இருக்கு இல்லையா? அதனால் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பின்ன எங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டேன். அதான் நாம் இன்னி மாப்பிள்ளை வீட்டையும் பார்க்க போகலையே, மாப்பிள்ளை வீட்டையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள பூ வைக்க வர சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட சொல்லலாமேன்னு இருந்தேன். ஓ, அப்படிங்களா? சரிம்மா, நீங்கள் வாங்க, மாப்பிள்ளை வீட்டை வந்து பார்த்துட்டு போங்க. மாப்பிள்ளை வீட்டு எல்லா இடத்துலையும் பார்க்குறது தானே, இது என்ன புதுசாக இருக்க போகுது? வாங்க, வந்து பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ வரீங்கம்மா? அது வந்துட்டு நாங்கள் நாளைக்கு காலையில் மாப்பிள்ளை வீட்டையும் பார்க்க வரோங்க. சாயங்காலம் நீங்கள் வந்து மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து பிள்ளைக்கு பூ வச்சுருங்க. ஓ, அப்படியா? சரிம்மா, அப்படியே பண்ணிக்கலாம். ஆமாம், சொன்ன மாதிரி நீங்களும் பார்க்க வந்த மாதிரியாச்சு, பிள்ளைக்கு சாயங்காலம் வந்து நாங்கள் பூ வச்ச மாதிரியாச்சு. ஒரே நாளில் 2 வேலையும் முடிஞ்சிடும். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் இருக்க முடியாதுங்க, இருந்தால் தான் இருக்க முடியும்னு சொன்னார். ஏன்னா அவர் தொழில் விஷயமா வெளியே போயிருக்கார் இல்லையா? அதனால் இருந்தால் தான் அங்கே இருப்பார். உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாருமே வாங்க. சரிங்கம்மா, அது புரியுதுங்கம்மா. நாங்களும் இப்போ திடுதிப்புன்னு தானே சொன்னோம். ஏன்னா நாங்களும் எதுக்கு இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி தான் டக்குன்னு பேசி முடிச்சிடலாமேன்னு தான் சொன்னது. சரிங்க. சரி, அப்போ நீங்கள் நாளைக்கு வாங்க. நாளைக்கு காலையில் நேரமாகவே வந்துடுங்க. நாங்கள் சாயங்காலமாக ஒரு 5-6 மணிங்கிறப்ப நாங்கள் வரோம். சரிங்களா? அப்போ நான் வைக்கட்டுங்களா? சரிங்க, வச்சுருங்க. நாங்கள் ஒரு காலையில் ஒரு 10:30-11 மணிக்குள்ளே இங்கே வந்துடுறோம் வீட்டுக்கு. வந்து பின்ன என்ன ஏதுன்னு பார்த்து போட்டு நாங்கள் வீட்டுக்கு போய்க்கிறோம். நீங்கள் அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி ஒரு 5-6 மணிக்கு வந்துடுங்க. பூஜாமா, எங்கே போனேன்? ஏம்மா சொல்லுங்க. பின்னாடி தான் கொல்லையில் பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன். என்னம்மா? சரிடா, அப்படியே நீ வீடெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிடுடா. நாளைக்கு உன்னை பூ வைக்க வராங்களாம்மா. பூ வைக்கவா? யாருமா? என்ன நீ சொல்லிட்டு இருக்க? திடீர்னு வந்து பூ வைக்க வராங்கன்னு சொல்கிறேன். அடி, உனக்கு அன்னைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பொண்ணு பார்த்துட்டு போனாங்கல்ல, அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்காமா. அவங்க அன்னைக்கே பூ வைக்க வரலான்னு நினச்சாங்களாமா. அதுக்குள்ளே அவங்க உடம்பு சரியில்லாமல் போய் பின்ன அவங்க பொண்ணுக்கு அவங்க பேரம்பேத்திக்கு எல்லாம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சாமா. பின்ன எங்கேயோ ஊருக்கெல்லாம் போயிட்டாங்களாமா. அதனால் அவங்கனால அப்போ வர முடியலையாம்மா. அதனால இப்போ சொல்லியிருக்காங்க. அதனால் நாளைக்கு காலையில் போய் நாங்கள் மாப்பிள்ளை வீட்டெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு பின்ன அவங்க சாயங்காலம் வந்து உன்னைய பூ வைக்க வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் நீயும் நல்லா தயாராகு, நல்லா வீடெல்லாம் சுத்தமாக்கி வச்சிரு. ஓ, அப்படியா? இப்போ தான் நான் அவங்க பொண்ணுக்கிட்ட ரீசெண்டாக மாலில் கொஞ்சம் எனக்கு அவங்களுக்கு வாக்குவாதம் ஆயிடுச்சேம்மா. ஏதோ என்னை பற்றி தப்பாக நினச்சிருப்பாங்கல்ல. அப்படி தப்பாக நினச்சிருந்தாங்கன்னா அந்த சண்டைக்கு அப்புறமும் உனக்கு பூ வைக்க வரேன்னு சொல்லியிருப்பாங்களாடி. அதெல்லாம் ஒன்றும் நினச்சிருக்க மாட்டாங்க. உன்னை அதுக்கப்புறமா தான் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறது எனக்கு மனசில் படுது. சரி, நீ ஏதாவது சும்மா பேசிட்டே நிற்காதே. எனக்கு வெளியே நிறைய வேலை இருக்குது. நீ வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிடு. சரியா கண்ணு? நான் வரேன். சரிம்மா. ஏம்மா, என்ன சொல்கிறாங்க? 8 மணிக்கு ஃபோன் பண்ணணும்னு சொன்னாங்க, பார்த்தா இப்போயே பண்ணிட்டாங்க. ஆமாண்டி, அவங்க புருஷன்கிட்ட பின்ன அக்கம் பக்கம் இருக்கவங்ககிட்ட எல்லாம் பேசுனாங்களாம்மா. சரி, அவங்க வந்துட்டு நாளைக்கு முதல்ல காலையிலேயே மாப்பிள்ளை வீட்டை பார்க்க வந்துடுறாங்களாம்மா. மாப்பிள்ளை வீட்டையும் அதுக்கப்புறம் சாயங்காலமாக வேணால் எங்களை பூ வைக்க நம்மளை வர சொல்கிறாங்க. இதில் மாப்பிள்ளை வீட்டை பார்க்குறதுல என்னம்மா இருக்குது? இது வந்து பார்த்தா என்ன, பார்க்கட்டுனா என்ன? நேரம் நம்ம போய் பூ வச்சு விட்டு வேலை முடிஞ்சிடல. இப்போ இவங்க வந்து மாப்பிள்ளை வீட்டெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு பின்ன மறுபடியும் நாம் போய் பூ வச்சுட்டு வர்றதுக்குள்ளேயே எல்லாம் நேரமாயிரும். அதெல்லாம் வேண்டாம், நாங்களே பூ வைக்க வரோன்னு சொல்ல வேண்டியது தானே நீயே. அது எப்படி முடியும்? அது வந்துட்டு எல்லாம் வந்து பார்க்குறவங்க பார்க்கத்தான் செய்வாங்க. இப்போ நீங்கள் போய் பொண்ணை பார்க்கலையா? இதில் பொண்ணு பார்க்க வேண்டிய என்ன இருந்துச்சு? நீங்கள் தான் ஃபோட்டோலேயே பார்த்துட்டேன்னு சொன்னீங்கல்ல, அப்போ ஃபோட்டோலேயே விட்டுருக்க வேண்டியது தான். அப்படியே பேசி அப்படியே முடிச்சிருக்க வேண்டியது தான். நீங்கள் என்னத்துக்கு பொண்ணு பார்க்க போகிறீங்க? எல்லாம் நியாயம்னா எல்லாம் நியாயமாக பேசணும். நீங்கள் மட்டும் பொண்ணு பார்க்க போவீங்க, பொண்ணு வீட்டை பார்க்க போவீங்க. அவங்க இங்கே வந்து மாப்பிள்ளை வீட்டை பார்க்குறதுனா அது வேண்டாம்னு சொல்லுவீங்களா? இது நல்லா இருக்கே. சரிம்மா, வந்தால் வந்துட்டு போனாங்க விடு. தம்பிக்கிட்டே நாளைக்கு ஒரு நாள் லீவ் போட சொன்னால் ஒரே நாளில் 2 வேலையும் முடிஞ்சிடும். தம்பியை சாயங்காலம் கூட்டிகிட்டு போய் பொண்ணையும் பார்க்க வச்சுட்டு பூ வச்சு போட்டுட்டு வந்துடலாம். பின்ன வந்துட்டு இந்த காலையிலனா அவங்க மாப்பிள்ளை பார்க்க அவங்க வந்துடுவாங்க. ஒரே கல்லில் 2 மாங்க ஆயிடுச்சுல. இல்லாட்டினா அவன் இனி ஒரு நாள் பூ வைக்க போகிறதுக்குன்னு சொல்லி இனி ஒரு நாள் அவன் லீவ் போடுற மாதிரி இருக்கும். அதனால் நாளைக்கே எல்லாம் வச்சுக்கலாம் விடு. சரிங்கம்மா. அப்போ உங்கள் இஷ்டம்தான், நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கு? இப்போ ராக்கி, நீயும் நாளைக்கு உன் பொண்டாட்டி எல்லாம் கூட்டிகிட்டு வந்துடு. இந்த மாதிரி தம்பிக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லி காலையிலேயே கூட்டிகிட்டு வந்துடு. என்ன அது நான் எப்படிமா கூட்டிகிட்டு வர முடியும்? நீங்கள் அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், இந்த மாதிரி நாளைக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்கன்னு.
அப்படி சொன்னீங்கன்னா அவ வந்தா நான் கூட்டிட்டு வரேன், இல்லாட்டினா நான் என்ன பண்றது? எனக்கும் நாளைக்கு வேலை இருக்கு, நானும் வர முடிஞ்சாதான் வர முடியும். சரிடா, சாயங்காலமாவது கூட்டிகிட்டு வரா. சாயங்காலம் பொண்ணு பார்த்துட்டு அப்படியே பூ வச்சுட்டு வந்துடலாம். உனக்கும் பொண்டாட்டிக்குமே பொண்ணை காமிச்சு விட்டுடுறோம். பின்ன அவதானே மூத்த மருமக, அவதானே வந்து எல்லாமே நிற்கணும், பண்ணணும், பார்க்கணும், பிடிக்கணும். இப்படியே வராமலே இருந்தால் எப்படி ஆகுறது? இதே வீட்டில் இருந்திருந்தா அவதானே மூத்த மருமகளாக நின்று எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும். சரிம்மா, நீ ஒரு வாரத்தை அவளுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுமா. இப்போ அவள் அம்மா வீட்டில் தானே இருக்கா, அவளையும் அவள் அம்மாவையும் 2 பேரையும் வாங்க நாளைக்கு பூ வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடு. எதுக்கு அவளை எதுக்கு கூப்பிடணும்? அவளை எல்லாம் வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிட்டாதான் அவள் வருவாளா? ஏன் இது அவள் வீடு தானே, இது அவள் வந்து தானே நின்று எல்லா வேலையும் பண்ணணும். இல்லை அவள் ஆத்தாக்காரிக்கு வேற தனியாக நொட்டணுமா? அதெல்லாம் நொட்ட முடியாது. அவங்க அப்படிதான் நம்மளை எல்லாமே நம்மக்கிட்ட பேசி கலந்து ஆலோசிச்சு தான் கூப்பிட்றாங்களா? அதெல்லாம் பூ வைக்கலாம் அவள் ஆத்தாக்காரியெல்லாம் வேண்டாம். அவள் ஆத்தாக்காரியெல்லாம் நிச்சயத்துக்கு இல்லை கல்யாணத்துக்கு வந்துட்டு போகட்டும். இப்போல்லாம் யாரையும் கூப்பிடல. அதுவும் உன் பொண்டாட்டி ஆச்சேன்னு தான் உன் அம்மா வந்துட்டு உன் பொண்டாட்டியே கூப்பிடுறாங்க. பையனோட பொண்டாட்டி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி. இல்லாட்டினா அவளையும் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. என்னமோம்மா, நம்ம வீட்டில் கடைசி விசேஷம், நம்ம தம்பியோட கல்யாணம் நல்லபடியாக பண்ணணும்னு இருக்கோம். எந்த பிரச்சனையோ சண்டையோ சச்சரவோ வரக்கூடாது. இதில் நீ என் பொண்டாட்டிக்கும் மரியாதை கொடுத்து நீங்கள் கூப்பிட்டா மட்டும்தான் அவள் வருவா. இத்தனைக்கு நானும் அவளும் அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கோம். அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு தான் ஆகணும். கூப்பிட்டாதான் நானும் வர முடியும், இல்லாட்டினால நான் வர முடியாதுமா, அதுவும் சொல்லிடுறேன். ராஜி சொன்ன மாதிரி உன் பொண்டாட்டி என்ன பண்ணுறது, இந்த வீட்டுக்கு மருமகளாக ஆகி தொலைஞ்சிட்டாலே, அதுவும் மூத்த மருமகங்கிறனால அவளை கூப்பிட்றது என் தலையெழுத்து. நான் அவளை கூப்பிட்றேன். ஆனால் அவள் அம்மாக்காரியெல்லாம் என்னால் கூப்பிட முடியாது. அதெல்லாம் நான் கூப்பிட மாட்டேன். அதெல்லாம் நிச்சயதார்த்தத்துக்கோ இல்லை கல்யாணத்துக்கோ நம்ம கூப்பிட்டுக்கலாம். இப்போதைக்கு இது பூ வைக்க தானே, காரில் போகவும் அவ்வளோதான் இடம் இருக்கும். நான் அவளை மட்டும் கூப்பிடுறேன், சரியா? அதுவும் உனக்காகத்தான். சரிம்மா, என்னமோ பண்ணு, உன் இஷ்டம். நான் கிளம்புறேன். நாளைக்கு வர முடிஞ்சா வருவேன். என் பொண்டாட்டியை கூப்பிடு, அவன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் வரேன். நான் கிளம்புறேன். எப்படி பேசிட்டு போகிறான் பாரு. அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டாதான் இவனும் வருவானாமா, இல்லாட்டினே அவன் வரமாட்டானாமா. அவள் பெரிய மகாராணி, அவளை நான் போய் கூப்பிட்டுட்டு இருக்கணுமா? ஏன் வீட்டில் விசேஷம் நடக்க போது அவளுக்கு ஒன்றும் தெரியாதா? இல்லை இவன் தான் சொல்லாமல் இருந்திருப்பானா? ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு என்னாத்த ஏனுங்கத்த எப்படி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா பிடிச்சிங்களான்னு ஏதாவது கேட்குறாளா? ஒன்றும் கேட்குறதில்ல, ஒரு ஃபோனும் பண்ணுறதில்ல. பார்த்துக்கோ, நீ நல்லா பார்த்துக்கோ. உனக்கெல்லாம் எவ்வளோ பட்டாலும் புத்தி வராது. பையன் வந்த உடனே அப்படியே உருகி போய் ஐயோ பையன் 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 பார்ப்பேன். ஆனால் அந்த பையன் எப்படி பேசிட்டு போகிறான் பார்த்தியா? சொந்த தம்பி கல்யாணம், பெரிய அண்ணங்கிற முறையில் வந்து நிற்கணும் பிடிக்கணும்னு இல்லாமல் அவள் பொண்டாட்டியை நொட்டுனாதான் அவனும் நொட்டுவேங்கிறான். அதையும் நீ கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க. இப்போ அவன் போனதுக்கப்புறம் அவனுக்கு பின்னாடி நீ பேசி என்ன பிரயோஜனம்? எது பேசுறதா இருந்தாலும் அவன் முன்னாடி பேசியிருக்கணும். நீ என்னத்துக்கு அவன் பொண்டாட்டியை கூப்பிட்ற, நீயும் வாடாங்கிற? அதெல்லாம் கூப்பிட முடியாதுடா, நீ சொல்லணும். நீ மட்டும் வரேனா வா, உன் பொண்டாட்டியெல்லாம் கூப்பிட முடியாது அப்படின்னு நீ சொல்லி இருந்திருக்கணும். இப்போ உட்காந்து குழம்பி என்ன பண்ணுறது? உன்னெல்லாம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ எல்லாம் திருந்தாத ஜென்மம். நீ எவ்வளோ பட்டாலும் பட்டுட்டே இருப்ப தவிர அந்த பட்டத்துலேருந்து பாடத்தை நீ எடுத்துக்கவே மாட்டேன். எப்போவுமே நீ திருந்தவே மாட்டேம்மா. ஐயோ ஆத்தா, நீயும் இப்போ ஒன்றதை ஆரம்பிச்சிடாதடி. என்னால் எல்லாம் ஆளுக்கு ஒவ்வொரு பஞ்சாயத்தை முடிச்சுட்டு இருக்க முடியாது. நீ கொஞ்சம் ஒன்ற வேலையை பார்த்துட்டு போமா. ஆமாம், நான் சொன்னால் மட்டும் உனக்கு ஓப்பாலம் வந்துருமே. வேற யார் என்ன சொல்லட்டு பசங்க வாய மூடிட்டு இருப்ப. நான் ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை உன் நல்லதுக்கு சொல்லிடக்கூடாது, உடனே வந்துடுவேன். நீ போ, எனக்கு என்ன எக்கேட எட்டு போ. லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா. ஏய் லக்ஸு, சீக்கிரம் வாங்க, நேரமாகுது. கோமதி அக்கா வீட்டுக்கு போயிட்டு இப்போ நம்ம அங்கே போகணும். என்ன பண்ணுறீங்க? வந்துட்டேன்டி. அட லக்ஸை பாருடா, எப்படி சாரி கட்டிட்டு முடியெல்லாம் வச்சு போட்டு பூ வச்சுட்டு ஜம்முன்னு வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஏடி நல்லா இல்லையா? நல்லா இருக்குங்கக்கா. அதெல்லாம் நல்லா இல்லாமல் என்ன, அதெல்லாம் சூப்பராக இருக்கு. ஆமாம், எப்போ பார்த்தாலும் அந்த ப்ளூ புடவையிலேயே இருந்துட்டு இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றி, கொஞ்சம் புடவையெல்லாம் மாற்றி ரொம்ப ஒரு மாதிரி மெருகேறி நிற்கிறீங்கக்கா. பொண்ணு பார்க்க வர்றது பூஜாவுக்கா இல்லை உங்களுக்கான்னு தெரியாமல் போயிட போகுது. நாங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் மாப்பிள்ளை பொண்ணே வந்து நின்றுருக்குன்னு சொல்லி நினச்சிக்க போறாரு. அப்படியா? நான் அப்படி இருக்கேனா? சரி, ரொம்ப என்ன புகழாதுங்கடி, எனக்கு வெக்கமாக வருது. பாத்தியா இந்த மூஞ்சி இப்படி பண்ணுறனால தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்கிறதில்ல. நீ நல்லா இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறதில்ல, நல்லா இல்லாட்டினா நல்லா இல்லைன்னு சொல்கிறதில்ல. சொன்ன உடனே உன் மூஞ்சி ஒரு மாதிரி மாற்றிட்டியா? கேவலமாக இருக்குது. ஏண்டி, நீங்கள் தான் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டனால நான் கொஞ்சம் ஓவராக சந்தோஷப்பட்டு வெக்கப்பட்டுட்டேன். அதுக்குள்ளே என்ன ஓட்டுறீங்க பார்த்தியா? இப்போ இருக்கிற இந்த மூஞ்சி நல்லா இருக்கு. இதே மூஞ்சியோட வெக்கப்படு, சந்தோஷப்படு. அந்த மூஞ்சியை வச்சுட்டு வெக்கப்படாத சந்தோஷப்படாத பார்க்க சகிக்கல. சரி சரி, வாங்க போகலாம், நேரமாகுது. ஆமாம், கோமதி அக்கா அப்படியே இந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்துட சொல்லிட்டாங்க. அங்கே வந்துட்டோம்னா நம்ம அங்கேருந்து ஆட்டோ கிட்ட பிடிச்சி போய்க்கலான்னு சொன்னாங்க. அவ்வளோ தூரம் போக ஆட்டோ வருமா? கால் டாக்ஸி ஏதாவது பிடிச்சிட்டு போனால் தானே சரியாக இருக்கும். ஏன் பெரிய பொண்ணு, அதுதானே சரியாக இருக்கும். இல்லைங்கா, கோமதி அக்காக்கு யாரும் தெரிஞ்ச ஆட்டோக்காரதாமா. அவர் அவ்வளோ தூரத்துக்கு வந்து நின்று நம்மளை கூட்டிட்டு போயிடுவாராமா. அவர் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கலாமா. இதுவே கால் டாக்ஸி ஏதோ பிடிச்சோம்னா ஒரு நாளைக்கான இதுதான் எடுக்கணுமாமா. அதுக்கே அவங்க 2500 3000 கேட்கலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம், அந்த அக்கா தான் எது கம்மியாக இருக்கோ அதை தானே பார்ப்பாங்க. அது மீறி ஒருத்தர் ரூபா கூட வெளியே இருக்க மாட்டாங்களே. அப்போனா சரி, வாங்க போகலாம். ஏன் கோமதி, இதுதான் வீடா? தெரியலையே, பெரிய பொண்ணுக்கு தானே அட்ரஸ் தெரியும். என்ன பெரிய பொண்ணு, இதுதான் அட்ரஸாக கரெக்டாக தான் வந்திருக்கோமா?
ஆமாங்க்கா இதுதான்க்கா அட்ரஸ். இந்த அட்ரஸ் தான் சொன்னாங்க. இங்கே தான் வந்து இறங்கியிருக்கோம். எதுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாமா? லட்சுமிக்கா நீங்கள் எதுக்கு ஒரு டைம் ஃபோன் பண்ணி பாருங்க பார்க்கலாம். ஆமாம் சொன்ன மாதிரி வேற எங்கேயாவது வந்து இறங்கி நின்று ஏதாவது ஏடகுடமாக ஆயிரப்போகுது. லட்சுமிக்கா நீங்கள் எதுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணிடுங்கக்கா. எனக்கு என்னமோ இதுதான் வீடு போலன்னு கன்ஃபார்மாக தான் தெரியுது. ஏன்னா அன்னைக்கு இவங்க இந்த காரில் தானே வந்தாங்க, அந்த கார் மாதிரியே இருக்கு. சரி சரி, எதுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணிக்கலாம். ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறது நல்லது தானே, பண்ணி கேட்டுக்கலாம். ஹலோ, ராணி அம்மா பேசுறீங்களா? ஆமாங்கம்மா, நான் ராணி தான் பேசுகிறேன். சொல்லுங்கள். நாங்கள் பொண்ணு வீட்டிலேருந்து வந்திருக்கோங்க, வெளியே நின்றுருக்கோம். இதுதான் உங்கள் வீடான்னு சரியாக தெரியல, கொஞ்சம் வெளியே வர முடியுங்களா? இதோ வரேம்மா, வந்துட்டேன் பாருங்க, ஒரு நிமிஷம். இங்கே நிற்கிறீங்களா? இதுதாம்மா வீடு, உள்ளே வாங்க. வாங்க வாங்க, ஏன் இங்கே நிற்கிறீங்க? வந்த உடனே உள்ளே வர வேண்டியது தானே. இல்லைங்கக்கா, அது வீடு வந்துட்டு ஏதாவது மாறி போயிட்டோன்னா என்ன பண்ணுறது, அதான் உங்களுக்கு ஒரு டைம் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாமே தான் ஃபோன் பண்ணோம். ஏதாவது சிரமம் ஆயிடுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்லைங்கம்மா. நீங்கள் வாங்க, நீங்கள் உள்ளே வாங்க, வாங்க வந்து உட்காருங்க. சரிங்கக்கா. உமா பாத்தியா எவ்வளோ பெரிய வீடாக இருக்குன்னு? நானும் இந்த வீடு இருக்காதுன்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். பார்த்தா நல்ல பெரிய வீடு, நல்ல பெரிய இடம் தான் போல. கார் சிட் அவுட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ சேர் போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோ கார், ஒரு கார் 4 கார் நிறுத்தலாம் போல. அந்த மாதிரி இடம், காரு, சைக்கிள், பைக்கு எல்லாமே இருக்குடி. நல்ல இடம். கோமதி அக்கா நல்லா உழைச்சி போட்டுக்குவாங்க பாரு. ஆமாங்க்கா, நல்லாதாங்க்கா இருக்குது. இந்த இடம் அமைஞ்சதுனாலும் நல்லது தான். பூஜா நல்லா வாழ்வா இல்லையா? அதெல்லாம் அமைஞ்சிருண்டி. அவங்களே வேண்டான்னு சொன்னாலும் இன்னைக்கு கோமதி அக்கா விடாதாங்க பாரு. மூஞ்சியில் எவ்வளோ சந்தோஷம், மூஞ்சி ஃபுல்லாக சந்தோஷம் தான் தெரியுது. அவ்வளோ இதாக இருக்காங்க. இந்த அக்கா வேணா பாரு, வழியே போய் நின்று பேசிட்டே தான் இருக்கும். போங்கக்கா, அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி பார்த்தா இப்போ அவங்க கட்டுற வீடு இந்த வீட்டை விட நல்லா பெருசாக இருக்குது. அப்படி இருந்தாலும் இங்கே வீடு நல்லா பெருசாக இருக்குது. பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல சம்பாத்தியம், நல்ல வேலை, நல்ல குடும்பம், எல்லாமே நல்லா இருந்தால் அந்த அக்கா கொடுக்குறதுக்கு என்ன, அதெல்லாம் இங்கேயே கொடுத்து விட்டுரும் பாரு. நீ வேணா கொடுத்தா கொடுக்கட்டு போகட்டும்க்கா, நமக்கு என்ன? அவங்க பொண்ணு தானே, அவங்க பொண்ணாலும் நம்ம பொண்ணு மாதிரி தானே, நல்லா வாழும்ல, வாழ்ந்துட்டு போகட்டும். உமா, சரசு உள்ளே வாங்கம்மா, உள்ளே வந்து பேசிக்கலாம். உட்காருங்கப்பா, இருங்க உங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரேன். என்ன வெறும் தண்ணி மட்டும்தான் கொடுப்பீங்களா? இந்த ஜூஸ், டீ, காஃபி அப்படி எதுவும் தர மாட்டீங்களா என்ன? தரேம்மா, தரேன், எல்லாம் இருக்குது, எல்லாமே தரேன். நீங்கள் இப்போ அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்திருக்கீங்களே, வந்த உடனே தண்ணி தரது தான் நான் முறைன்னு சொல்லி தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னே. பின்னாடி லைனாக எல்லாம் வரும். அது நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அது அவன் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக சும்மா விளையாட்டு கேட்குறது. மற்றபடி எனக்கு ஒன்றும் வேண்டாம், வெறும் தண்ணி மட்டும் கொடுங்க போதும். அது எப்படி அப்படி மட்டும் தண்ணி மட்டும் கொடுத்து அனுப்ப முடியும்? இருங்க, ஜூஸ் வேணா ஜூஸ் இருக்குது, டீ காஃபி வேணா டீ காஃபி இருக்குது, பலகாரம் இருக்குது, எல்லாமே இருக்குது, எடுத்துகிட்டு வரேன். உட்காருங்க கொஞ்சம். அம்மா சும்மாவே இருக்க மாட்டியாடி? மானத்தை வாங்குறதுக்குன்னே இருப்பியா? இங்கே வந்து ஏதாவது ஒன்று திங்க கேட்டுட்டே இருப்பியா? லூசு. ஆமாக்கா, அது எப்படி விட முடியும்? அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு என்னென்னலாம் தின்னாங்க, என்னென்னலாம் பண்ணாங்க. பின்ன இவங்க வீட்டுக்கு வந்துட்டு வெறும் தண்ணி மட்டும் கொடுத்து அனுப்பிட்டு விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதான் நான் கேட்டேன். ஆமாடிம்மா, நீ கேட்டது சரிதாண்டி. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு டீ வச்சோன்னே டீ குடிக்க மாட்டாங்களாமா, காஃபி தான் வேணுமாமா, வந்தோடனே பசிச்சிருச்சாமா, பலகாரம் வேணுமாமா, என்னென்ன அட்டுலியமெல்லாம் பண்ணாங்க. அதுக்கு நீ கேட்டது தான் சரி. ஆமாங்கக்கா, அப்புறம் ஜூஸ் வாங்கி வாயில ஊற்றிக்கிட்டாங்கல்ல, அதெல்லாம் எங்கே போகிறது? ஆமாம் பாத்தியா, நான் அது மறந்தே போயிட்டேன். சொன்ன மாதிரி ஜூஸ் வேற கடைசியில் வாங்கி குடிச்சிட்டு தானே போனாங்க. நீயே பெரிய பண்ணிக்கிட்டே இருக்க, உட்காருடி. இல்லைங்கா, அப்படியே நின்று பார்த்தா தான் வீடு எவ்வளோ தூரம் இருக்குது, என்ன ஏதுங்கிறது நல்லா தெரியுது. அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்க்கலாமே தான் நின்றுட்டு இருக்கேன். வீடெல்லாம் நல்லா பெருசாக வசதியாக இருக்குது இல்லையா லட்சுமி? ஆமாம் கோமதி, நல்லா தான் இருக்குது. வீடெல்லாம் ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்து மாப்பிள்ளையை பார்க்கலாம், மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு. சரி லட்சுமி. பெரிய பொண்ணக்கா. என்னடி லூசு பக்கி, எதுக்கு என்ன கூப்பிட்டுட்டே இருக்கா? கொஞ்சம் வீட்டை சுற்றி பார்க்க விடுறியா? கேளுங்க பெரிய பொண்ணக்கா, டக்குன்னு கோவப்படாதீங்க. கூப்பிட்டோன்னே எனக்கு கோவப்படுறீங்க, ப்ரெஷர் ஏறிட போகுது. அதுவும் வயசான காலத்தில் எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. யாருக்கு வயசாயிடுச்சு? எனக்கு ஜஸ்ட் 36 இயர்ஸ் தான் இருக்கு, பாத்துக்கோ. எனக்கெல்லாம் 14-15 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால எனக்கு அவ்வளோ பெரிய பிள்ளை இருக்குன்னு சொன்னோன்னே நீ சும்மா எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காத. அட அதை விடுங்கக்கா, நான் சொல்ல வந்ததை மறந்துட போறேன். இப்போ உங்க வயசும் அழகுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. சொல்லி தொலையும். என்ன சொல்லணும்? அது வேற ஒன்றும் இல்லைங்கக்கா. அவங்க மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பிள்ளைய எப்படி ரேக் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி நாமளும் மாப்பிள்ளைய ரேகிங் பண்ணணும். என்ன பண்ணலான்னு யோசிச்சு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணி விட்டுடலாம். என்ன ஒத்தரோசா, நம்ம உமாவா இது இப்படி இறங்கிட்டா? ஆமாம் பெரிய பொண்ணு, பின்ன என்ன நினச்சிட்ட? அவங்க மட்டும் வந்துட்டு சரியோ தப்போ நம்ம பிள்ளைய எப்படியெல்லாம் பேசினா அவன் நாத்தனா இருக்காடி. எங்கே மேக்கப்பை அழிச்சிட்டு வா, இது உண்மையான கலரா பொய்யான கலரா, எல்லாம் மேக்கப்பா பெயிண்டா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருந்தால, அதே மாதிரி தான் இப்போ நாமளும் மாப்பிள்ளை வந்ததுக்கப்புறமா மாப்பிள்ளையை நடந்து காட்ட சொல்லணும், ஓடி காட்ட சொல்லணும், குதிச்சு காட்ட சொல்லணும். பின்ன வந்துட்டு தலையில் முடியெல்லாம் இருக்கா இல்லையான்னு இழுத்து பார்க்குறோன்னு சொல்லணும். இப்படியெல்லாம் சொன்னாதான் அவங்களுக்கும் தெரியும். ஆமாம், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தலையில் இருக்கிறது ஒரிஜினல் முடியா இல்லை விக்கான்னு நான் கேட்காம விட மாட்டேன். அது ஒரிஜினல் முடியாவே இருந்தாலும் இழுத்து பார்க்கணும்னு சொல்லணும். ஏய் வேளாங்கடி குந்தானிகளா, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுடி. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்கக்கா, பார்த்துக்கலாம் விடுங்க. எப்படியோ ஒரு முடிவோட தாண்டி வந்திருக்கீங்க. நடத்துங்க. ஒரு வழியா பிரச்சனை ஆகாம இருந்தா சரிதான்.